எனக்கு போக பிடிக்கல. எனக்கு அந்த கல்யாணத்துக்கு போக வரல, இஷ்டம் இல்லை. ரெண்டாவது அது பார்த்தோன்னா எனக்கு அவங்க நான் வெஜிடேரியன் கூட கிடையாது, வெஜிடேரியன் சாப்பாடு செட் ஆகுது. பூப்பா சோத்துக்காக தான் நீ போறியா? நான் எனக்காக வைப்பாங்கிறேன். சரி நீ நல்லா திம்பியே அப்படின்னு பார்த்தேன் நான். தெரியும்டா எனக்கு. ஏதோ கேரி பேக் எடுத்துக்கல, எடுத்துப்பியே கட்டணும் வரதுக்கு மிச்சம் மீதி எல்லாம். அதான் உன் பாக்கெட் இருக்கே, அள்ளி போட்டுக்கோ அப்படியே. அதான் பண்ணுவே நீ. நீங்க எல்லாம் துப்பட்டா எதுக்கு யூஸ் பண்றீங்க? மைசூர் பாக்கு மடிச்சிட்டு வரதானே. ஏன் வைக்கிறது 500 ரூபா மொய், வெளியில வாங்கினா ஒரு மட்டன் பிரியாணி 330 ரூபாய், 2 பேர் சாப்பிட்டா 330 660 ரூபா ஆகும். அது இல்லாமல் வரப்போ ஒரு பை வாங்கிட்டு வந்துடுவீங்க, அது ஒரு பை மாட்டேன், என்ன தனியாக போய் வாங்க சொல்லி நீ தனியாக வாங்குவேன். அதெல்லாம் பார்த்தா செலவு பார்த்தா உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் செலவாகும். அந்த மண்டப வீட்டில் உள்ள ஆளுங்களுக்கு, கல்யாண ஆளுங்களுக்கு. நம்ம வைக்க போகிறது 500 ரூபாய். 500 ரூபா லாஸ் பண்ணணும்னு நான் விருப்பம் இல்லப்பா. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. வரலையா? கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேனே. ஏன் இங்க வந்து நின்னுட்டு இருக்க? யோசிக்கிறேன் போலாமா வேணாமான்ட்டு. என்னது யோசிக்கிறேன்ப்பா போலாமா வேணாமான்ட்டு. ஏன் நீ ஒரே மைண்டா இருக்க மாட்டியா? இல்லைப்பா உனக்கு பத்திரிக்கை வாட்ஸ்அப்பில் தான் அனுப்பிச்சி விட்டாப்புல. சரி என்ன கொண்டு வந்து நேர்லேயும் வைக்கல பத்திரிக்கை. அதுக்கு அதான் கூப்பிடாத அழையாத கல்யாணத்துக்கு நம்ம ஏன் போகணும்னு யோசிக்கிறேன். இதெல்லாம் உனக்கு ஓவரா தெரியல. என்ன ஓவரா இருக்கு எனக்கு? அனுப்புனா என்ன, நேர்ல வந்து கொடுத்தா நான் மதிப்பா அனுப்பியிருக்காங்கல்ல. இது வாட்ஸ்அப்ல அனுப்புறது ஒரு மதிப்பா? மதிப்பு இல்ல, வர முடியாத சூழ்நிலை இருக்கும். என்னது வர முடியாத சூழ்நிலை? நம்ம அவங்க எல்லாருக்கும் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருப்பாங்க, இப்போ நேர்ல வச்சிருப்பாங்கல்ல. அதெல்லாம் நமக்கு மட்டும் வாட்ஸ்அப்ல நம்ம அவ்வளோ சீப்பாக போயிட்டு அவங்களுக்கு நம்ம ஒன்று பண்ணுவோம். வாட்ஸ்அப்ல ஒரு 500 ரூபா போட்டோ எடுத்து அனுப்பிச்சு விடுவோம். என்ன ஒரு புத்திசாலித்தனம் மொய்யா. இப்ப யோசிக்கிறவ நீ, முன்னாடி நான் கிளம்புறதுக்கு முன்னாடி யோசிக்கலாம்ல. நான் கிளம்புறதுக்கு அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் யோசிக்க? அதான் 2 மைண்டா இருக்கு, போலாமா வேணாமா, போய் தான் ஆகணுமா, அப்படி போனா என்ன அங்க, போலனா என்ன அங்க. அதுவும் 2வது இல்லாம வெஜிடேரியன் தான் சாப்பாடா, பிரியாணி கூட கிடையாதான். வெஜிடேரியன் சாப்பாடுக்கு 500 ரூபா செலவு பண்ணுமான்னு பாக்குறேன். அந்த 500 ரூபாய் இருந்தா நம்மளே கறி வாங்கி எங்க வீட்டை சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். அதான் யோசிக்கிறேன் போலாமா வேணாமன்ட்டு. ஒரே மைண்டு சரியில்லை எனக்கு. அதான் யோசிச்சுட்டே இருக்கேன். நம்பவே கூடாது, எந்த ஒரு விஷயத்துல உன்னை நம்பவே கூடாது. உன் பேச்சை கிட்ட நான் கிளம்பணும் பாத்தியா? என்னைய சொல்லணும். உன்னை யாரையா கேட்க சொன்னது என் பேச்செல்லாம்? ஏன்னா இந்த விஷயத்துல மட்டும் என் பேச்சை கேட்கற, மற்ற விஷயத்துல கேட்க மாட்டேன்ற. தின்றது இங்க கல்யாணத்துல ஊர் சுத்தணும், இதுதான் நம்ம ஊர்ல பக்கத்துல பாயாசம் கேக்குறேன்னு சொல்லுவாங்க. எங்கேயாவது போனா மட்டும் என் பேச்சை கேட்கற. அப்பெல்லாம் நான் வந்து உனக்கு மரியாதையான ஆளு. நான் வந்து அசிங்கப்படுத்துற வேலை வச்சா உன்னோட கௌரவம் குறைய கூடாதுன்றதுனாலதான் நான் கிளம்பி வரேன். உன்னோட மரியாதை காப்பாத்தணும். என்னுடைய கௌரவம் எங்க தெரியுமா இருக்கு? உன் வார்த்தையில இருக்கும், வாயில இருக்கு. என்னைய மத்த முன்னாடி போடா வாடா அப்படின்னு பேசுறது, என்னைய கேவலப்படுத்துறது எல்லாம் அதெல்லாம் உனக்கு கௌரவ குறைச்சலாம் இல்ல. இப்ப நம்ம கல்யாணத்துக்கு போவதுதான் உனக்கு கௌரவம். ஐயோ கௌரவம் போயிடுச்சேன்ற. என் கௌரவத்தை காப்பாத்த நீ வர, தின்றதுக்கு வர. இனி இந்த மனுஷனை நம்பினா வேலைக்காகாது, நாமளே ஸ்ட்ரெயிட்டா களத்துல இறங்கிட வேண்டியதுதான். எனக்கு என்ன தெரியல, போக இஷ்டம் இல்ல. யோசிச்சு பார்த்தா 5 நிமிஷம் அவன் வாட்ஸ்அப்ல தான் அனுப்பிச்சா போல, எனக்கு அது பிடிக்கல. ஏண்டா அவ்வளவு வேலையெல்லாம் விட்டுட்டேன்னா நான் அவ்வளவு ஃபாஸ்டா கிளம்புனேன். என்ன வேலை? போன் நோண்டுறது உன் வேலை, அது விட்டுட்டு வந்துட்டேன். இப்போ அதான் காண்டாவுதா உனக்கு? போன் நோண்டு போன என்ன இப்போ எப்படி இருந்தாலும் இப்போ 4 ரீல்ஸ் பண்ணுவீங்க, ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டா போதும், உடனே அதுல ஒரு 10 ரீல்ஸ் பண்ணி அந்த 10 ரீல்ஸும் போட்டு சாவடிக்கிறது ஊர் மக்களை, ஜனங்களை. நீ சாகரன்னு சொல்லி ஊர் மக்கள்லாம் ரசிக்கிறாங்க. சரி போ, எனக்கு இப்போ மைண்ட் இல்ல, நான் டென்ஷன் ஆயிட்டேன். எனக்கு போக பிடிக்கல, எனக்கு அந்த கல்யாணத்துக்கு போக வரல, இஷ்டம் இல்லை. 2வது அது பார்த்தோன்னா எனக்கு அவங்க நான் வெஜிடேரியன் கூட கிடையாது, வெஜிடேரியன் சாப்பாடு செட் ஆகுது. பூப்பா சோத்துக்காக தான் நீ போறியா? நான் எனக்காக வைப்பாங்கிறேன். சரி நீ நல்லா திம்பியே அப்படின்னு பார்த்தேன் நான். தெரியும்டா எனக்கு. ஏதோ கேரி பேக் எடுத்துக்கல, எடுத்துப்பியே கட்டணும் வரதுக்கு மிச்சம் மீதி எல்லாம். அதான் உன் பாக்கெட் இருக்கே, அள்ளி போட்டுக்கோ அப்படியே. அதான் பண்ணுவே நீ. நீங்க எல்லாம் துப்பட்டா எதுக்கு யூஸ் பண்றீங்க? மைசூர் பாக்கு மடிச்சிட்டு வரதானே. சரி ஒன்று பண்ணு, எதுக்கு நீ வேற கூட வந்துட்டு? நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன், நான் சும்மா தலையை காமிச்சிட்டு வந்துடுறேன் போயிட்டு. ரவி நீ விளையாடுற ரவி. என்ன ரவி, என்ன பார்த்தா எப்படி தெரியுது? கோமாளி மாதிரி இருக்கா உனக்கு? ஏயா வைக்கிறது 500 ரூபா மொய், வெளியில வாங்கினா ஒரு மட்டன் பிரியாணி 330 ரூபாய், 2 பேர் சாப்பிட்டா 330 660 ரூபா ஆகும். அது இல்லாமல் வரப்போ ஒரு பை வாங்கிட்டு வந்துடுவீங்க, அது ஒரு பை மாட்டேன், என்ன தனியாக போய் வாங்க சொல்லி நீ தனியாக வாங்குவேன். அதெல்லாம் பார்த்தா செலவு பார்த்தா உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் செலவாகும். அந்த மண்டப வீட்டில் உள்ள ஆளுங்களுக்கு, கல்யாண ஆளுங்களுக்கு. நம்ம வைக்க போகிறது 500 ரூபாய். 500 ரூபா லாஸ் பண்ணணும்னு நான் விருப்பம் இல்லப்பா. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காது ரவி, செம டென்ஷன் ஆயிடும் பாத்துக்கோ. ஓவரா எகிர்ற. கிளம்புறது தெரியல உனக்கு? இல்ல வரல, எனக்கு மூட் இல்ல. நான் உன்னோட நல்லா கிளம்பிட்டே இருக்கதால காண்டு உனக்கு. எல்லாம் பத்தி என்ன நல்லா இருக்குன்னு சொல்றாங்கன்னு போடா, எல்லாம் தெரியும் உன்னை பத்தி. நான் வரல ராதா, நான் சும்மா விட்டுட்டு போறேன்னு நினைச்சுக்காத ரவி. ஒழுங்கு மரியாதை கிளம்பி வந்து. எனக்கு பிடிக்கல ராதா, எனக்கு நல்லா கிளம்பி இருக்கேன். இன்னைக்கு தயவு செஞ்சு நான் போயே ஆகணும். போ. யாரும் வரான்னு சொன்னா? நான் உன்னை தடுக்கவே இல்லையே, போ.
போங்க உனக்கு கல்யாணத்துல யாருன்னு சொல்லி கேட்டு துரத்தி விடுவாங்க பாரு போ. என்னால யாரும் கேட்க என்னை வச்சுதான் உனக்கு அங்க மரியாதை. ஹலோ. நீ தனியா போனாலும் சரி நான் தனியா போனாலும் சரி 2 பேருக்கும் மரியாதை கிடையாது. ஒண்ணா போனாதான் மரியாதை. யாருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆமா ஆமா சொல்லுவாங்க உனக்கு எல்லாம் ஜோசியம் பார்த்து. நீ வந்தாதான் கூட மரியாதைன்ட்டியோ. நான் மட்டும் இல்லைன்னா நீ ஒரு ஆளாவே உனக்கு மதிக்க மாட்டாங்க மண்டபத்துல. புரியல, நீ இல்லனா எனக்கு மரியாதை கிடைக்குதுன்னு நினைச்சிட்டியா? கிடைக்காதுன்னு தான் சொல்றேன் நான். நல்லா கிடைக்கும் எனக்கு. அப்படியே போய் பாரு. சரியா போய் பாப்போம். அப்ப காசு கொடு. பிச்சைக்காரி மாதிரி நின்னு பைசா கேட்டுக்கா பாரு. ஹலோ, எத்தனை தடவை நீ என்கிட்ட காசு வாங்கியிருப்ப? இப்ப வரியா இல்லையா ரவி? நான் வரல ராதா, எனக்கு மூடே இல்ல ராதா. நீ போ ராதா, உள்ள போயிலன்னா நீ போயிட்டு வா. உன்னால நம்பவே கூடாது ரவி. உன் பேச்ச கேட்டு நான் கிளம்பணும் பாத்தியா? என்ன சொல்லு. இந்தா போ. இந்த செருப்பு எனக்கு வேண்டாம், இது பிஞ்சு போன செருப்பு. இது எதுக்கு எனக்கு? லேடி செருப்பு நான் போடுவேனா? ஒழுங்கு மாதிரி வாயை மூடிக்கோ. இன்னும் வந்து கூட பண்ணிடுவோம் பாத்துக்கோ. உன்னால என் டைம் வேஸ்ட் ஆச்சு, எல்லாமே வேஸ்ட். இப்ப சந்தோஷம் தானே? ஐயோ பாவம்ல. ஆமா சொன்ன மாதிரி நீ நல்லா அழகா புருவத்தை வர நீங்க நல்லா வரைஞ்சிருக்க. நல்ல பைபாஸ் ரோடு மாதிரி வரைஞ்சி வச்சிருக்க பாரு. பாவம் இதுக்காகவே நம்ம போலாம் ராதா. ரவி உனக்கு என்ன வேணும்? வீம்புக்குன்னு பண்றியா ரவி? இப்ப நீ நான் இப்ப தண்ணி எடுத்து முகத்தை கழுவிடுவேன் ரவி. நானே ஐயோ தயவு செஞ்சு அதை மட்டும் பண்றாத, நான் செத்துருவேன். என்ன மேக்கப் இல்லாம மூஞ்சிய என்னால பார்க்க முடியாது ராதா. ராதா ஐயோ ராதா. யாரு கிண்டல் பண்ற? ராதா வாங்கிடுவேன். தயவு செஞ்சு நீ என்னை பழி வாங்கணும்னா என்னை 2 அடி கூட அடிச்சுக்கோ. ஆனா உன் முகத்தை மட்டும் கழுவிடாதமா. அப்புறம் அடையாளம் தெரியுமா நானே உன்னை யாருன்னு கேட்பேம்மா. ப்ளீஸ்மா தயவு செஞ்சு ராதா, உன் காலில் கூட விழுறேன். நீ முகத்தை மட்டும் கழுவிடாத. கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சு. சரி வா போலாம் வா. ஏய் என்ன என்ன நினைச்சிட்டு இருக்க ரவி நீ? இப்போ போலாம் ராதா, போயிட்டு வீம்புக்குன்னு வரலாம். பண்றியா ரவி நீ? ஏன் என்னாச்சு? போலாம். இப்ப எனக்கு மைண்ட் மாறிடுச்சு. ஏன்னா நமக்கு மரியாதையா நம்ம வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கா போல. டைம் எடுத்து என்னை ஞாபகம் வச்சு கூப்பிட்டுருக்கான் அந்த பையன். அவன் நல்ல பையன் வேற. போயிட்டு வந்துடலாம் வா. அவனுக்கே என்னைக்கோ ஒரு நாள் கல்யாணம் நடக்குது, அதுவும் அதிசயமா. எல்லாருக்கும் என்னைக்கோ ஒரு அவனுக்கும் பொண்ணு கொடுத்துருக்காங்க பாரு பாவம். ஏய் அவனுக்கு குறைச்சல. அவனே குறைச்சல் தான். வேணா ரவி. என்ன நாங்க போட்டு கொடுத்துற ரவி உமா நல்ல மரியாதை வச்சிருக்கான். ஏது வேண்டாம். இப்பதான் சொன்னேன் அவன் என் மதிக்கவே இல்லை, என்ன மரியாதை கொடுக்கலன்ட்டு. அது வேற வாய், இது நார வாய். ஹெல்மெட் எடுத்துக்கோ வா போலாம். ஹெல்மெட் எடுத்துட்டு வா போ. நடுவுல மாற மாட்டியே. நான் ஏன் மாற போறேன்? நானா கமலஹாசனா? நான் அப்பப்ப கெட்டப் சேஞ்ச் பண்ணி மாறுறதுக்கு ரவிராஜ்ப்பா. அதான் பயமா இருக்கு. சொன்ன சொல்லை தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி. நீயா? சொல்லு போ. நினைச்ச டைம்ல ஒரு மாதிரி பேசிட்டு ஏதாவது வெறுப்பத்து. ஏய் ஹெல்மெட் வண்டியில இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா இல்ல வண்டியில தான் இருக்கு. வச்சிட்டே என்ன தேட. சரி சரி வா 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 வா. டைம் அப்படி பாத்தீங்க நீ. நல்லா இருக்கு நான் ட்ரெஸ்ல. நல்லா இருக்கு. இல்ல ராதா, எனக்கு என்ன மைண்ட் மாறிடுச்சு. வேணா வா போ தேவல்ல. இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா. வீட்ல வரல இல்லையா? சுத்தி கொலை பண்ணிடுவோம் பாத்துக்கோ. இந்த மாதிரி வெளிய கிளம்பும்போது எனக்கு டென்ஷன் என்ன தெரியல, எனக்கு மைண்ட் இல்ல கொலை மாதிரி. விழுங்க பாத்துக்கோ நீ. கொலைனா இங்க வாழை மரம் இருக்கா? நான் இங்க வாழை கொலை விழுமா கீழே? ஓ கொலை. நான் சொல்றது கொலை. சரிப்பா வாப்பா, எனக்கு மைண்ட் இல்ல போலாம். வீட்டுல தூங்க போறேன் நான். தூக்கம் வருது எனக்கு பயங்கரமா. டயர்டா இருக்கு உடம்பு. மைண்ட் சரி தலைவலி. அப்படியே தூங்க போறானா? போ மாங்க கழுவிங்க நீ போ. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தூங்க தானே போறேன். நான் மூச்சு இருந்தால் தான் மூஞ்ச பார்க்க முடியாது. பரவாயில்ல போ. ஐயோ